ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்சமான மரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு வடை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பால் பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். துருவிய இஞ்சி, கொத்தமல்லி, துருவிய பூண்டு, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை சிறிதளவு, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. கடல மாவு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். நான் 150 கிராம் கடலப்பருப்பை 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இந்த கடலப்பருப்போடு சேர்த்து அரைக்க தர பொருட்கள் 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். அதாவது ஒரு வடைக்கு அரைக்கிற பதத்தில் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், குறைப்பாக தான் அரைச்சா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வடை மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் போட்டுடலாம். அடுத்து நம்ம துருவிய மரவள்ளி கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம அரைச்சி போடலைங்க, துருவி போட்டிருக்கோம். இப்படி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அடுத்து கட் பண்ண வெங்காயம் 2ஐயும் சேர்த்து கூட சேர்த்துடலாம். கருவேப்பிலை, துருவிய இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். வெங்காயம் அந்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது நம்ம 3 ஸ்பூன் கடல மாவும் சேர்த்துக்கலாம். கடல மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம வரவள்ளி கிழங்கு துருவி தாங்க போட்டிருக்கோம். அது வடை தட்டும் போது பிரிஞ்சிடும். அதுக்காக இந்த கடல மாவு சேர்க்கும்போது நல்லா டைட்டாக நல்லா உங்களுக்கு சேஃபாக நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம இப்போ வடை மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி உருட்டி வைக்கும்போது நம்ம வடை தட்டி போடும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு நம்ம செக் பண்ணிடலாம். கொஞ்சமாக சின்னதாக உருட்டி போட்டு பாருங்கள். தட்டின போட்ட உடனே மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். அதில் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம தட்டி போட்டுக்கலாம். வீவர்ஸ் ஒருத்தவங்க ஸ்நாக்ஸ் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இதை போட்டிருக்கேன். இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக செய்கிற வடையை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஏன்னா மரவள்ளி கிழங்கு நம்ம துருவி போட்டிருக்கோம், அது நல்லா வேகணும். மீடியம் ஃபயரில் வச்சுக்கோங்க. வடை நல்லா செவந்து வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்க மாவையும் நம்ம தட்டி போட்டுக்கலாம்.
நல்ல ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சிங்க. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.